நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய குலதெய்வத்துக்கு விசிட் பண்ணலான்னு வந்திருக்கோம். ஸோ குலதெய்வ கோவில். குலதெய்வ கோயிலுக்கு விசிட் பண்ணலான்னு வந்திருக்கேன். கோயம்புத்தூரில் கணபதிங்கிற ஏரியாவில் தான் இருக்கோம். இப்போது அங்கேருந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 40 கிலோமீட்டர்ஸ் தள்ளி அன்னூர் கருவள்ளூர். தாண்டி கருவள்ளூருங்கிற ஒரு கிராமத்தில் தான் நம்ம ஏரியா இருக்கோம். ஸோ பின்னாடி தெரியுது பார்த்தீங்களா, அதுதான் எங்களுடைய குலதெய்வம். ஸோ இந்த அட்மாஸ்பியரே வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாகவே செம்மையாக இருக்குது. ரொம்பவே சைலண்ட்டு. ஒரு வெறும் பேர்ட் சவுண்டு இது மட்டும்தான் கேட்குது. வேறு எந்த ஒரு பொல்யூஷன் டிஸ்டர்பன்ஸுமே எதுவுமே இல்லை. அவ்வளோ நீட்டாக ஒரு கிராமத்தில் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு அமைதி. அப்படியே காதெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உள்ள அப்படியே கொயின்னு இருக்குது இருக்கிற சைலண்ட்டுக்கு. எதுக்கும் சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை, பயங்கரமாக இருக்குது. என்னப்பா இங்கே நிப்பாட்டி இருக்க? கொஞ்சம் மேலே பார். மேலே பார்க்கவா? புளியும் வரும். புளி அடிச்சு தர போறியா? ஆமாம். அங்கே பாருங்க, ஏகப்பட்ட புளி. சீக்கிரமா போய் புளி அடி. நான் சாப்பிடணும் புளி. பாரு, நிறைய இருக்கு இங்க. இந்த பாரு, இது காய் இருக்காது போல இருக்கே, பழம், புளிப்பழம். எல்லாமே காய், அதுதான் பிரச்சனை. காயினாலும் டேஸ்ட்டாக இருக்கும். உப்பு மிளகாப்பொடி வச்சு சாப்பிடலாம். யாரையாவது அடிச்சு கொன்ற போறாடா ரே. விழுந்துருச்சு விழுந்துருச்சு. இரு நான் தள்ளிடுறேன். குட்டி குட்டியாக இருக்கு எல்லாம். நல்லா பழமா ஏதாவது 2 அடி. பழம்லாம் இல்லை. பார்த்து மண்டையில் விட.
நல்லா கொத்து கொத்தாக விழுந்தா நல்லாயிருக்கும். குட்டி குட்டியாக விழுது. கொத்து கொத்தாக விழுறது மாங்காயா? இரு நான் கிளம்புறேன். விழவே மாட்டேங்குது. இவ்வளோதான் கிடச்சிருக்கு காய்ஸ். ப்ரோ அங்கே கொஞ்சோண்டு விழுந்திருக்கு ப்ரோ. போதும், பேசாமல் போயிடலாமா? எடுத்துருவாங்க, நிறைய விழுந்திருக்கு பாரு. கல்லே உடைற அளவுக்கு ஓடி அடிப்பேன். சரி போதும் வா, கை வலிக்க போகுது. கிடைச்சிருக்கா? கிடைச்சது. ஆல்ரெடி இவ்வளோ இருக்கு வேறு. ஓகே, இது நமக்கு போதும் தம்பி. போவா? போதும். தேங்க்யூ பேபி. பாய். பவானி, என்ன சாப்பிட போகிறீங்க? தம் பிரியாணி சாப்பிடுறேன், சீரக சம்பா. ஓ, நான் என்ன சாப்பிட போகிறேன் தெரியுமா? மலபார் சிக்கன் பிரியாணி. மலபார் சிக்கன் பிரியாணி ஏன்னா ஒயிட் ரைஸ் மாதிரி இருக்குது. ஒரு அப்பளம் வேறு கொடுத்துருக்காங்க. அப்புறம் தயிர் பச்சடி குழம்பு. வாங்க சாப்பிட்டு பார்க்கலாம்.